Hi friends, welcome to Pattu's Food Zone. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா வீட்ல இருக்க பொருட்களை வச்சு ஹெல்தியான ராகி அடை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை Subscribe பண்ணாம இருந்தா Subscribe பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை கிளிக் பண்ணிட்டு இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. ராகி அடை பண்றதுக்கு கேழ்வரகை நல்லா கழுவிட்டு வெயில்ல காய வச்சுக்கலாம். நல்லா காஞ்சதும் இதை மில்லில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கலாம். தேவையான அளவு கீரை உடைச்சி எடுத்துக்கலாம். கீரையை நல்லா வாஷ் பண்ணிட்டு உருவி எடுத்துக்கலாம். ரெண்டு பச்சை மிளகாய் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டு டம்ளர் கேழ்வரகு மாவு எடுத்துக்கலாம். 200 ml தண்ணியில் அரை ஸ்பூன் சால்ட் சேர்த்து சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நறுக்குன வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். உருவன கீரை சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். திருப்பதி லட்டு சைஸ்க்கு மாவு பிரித்து எடுத்துக்கலாம். சப்பாத்தி கட்டை மேலே ஒரு காட்டன் துணி போட்டு அடையை தட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப மொத்தமாகவும் இல்லாமல் மெலிசாவும் இல்லாமல் மீடியம் ஸ்டேஜில் தட்டி எடுத்துக்கலாம். இரும்பு தோசைக்கல்லில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து அடையை போட்டு எடுத்துக்கலாம். அடை வேகிறதுக்கு 4லேருந்து 5 நிமிஷம் ஆகும். ஒரு சைடு வெந்ததும் இன்னொரு சைடு திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். அடை வெந்துடுச்சு, எடுத்து பரிமாறிடலாம். வெயிலுக்கு நீங்களும் இதே போல் அடை செஞ்சு சாப்பிடுங்க. உடம்புக்கு ரொம்பவே சத்தானது. அடையோட கருவாட்டு குழம்பு கறி குழம்பு வச்சு சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை Subscribe பண்ணிடுங்க. சூப்பர் சொல்லு. சூப்பர்.